வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிள் பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். ஆப்பிள் பழத்தில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நார் சத்துக்கள், பைட்டோ கெமிக்கல்ஸ்கள் மற்றும் பாலிஃபினால்கள் நிறைந்து காணப்படுதுங்க. மருத்துவ ஆராய்ச்சியின்படி நம்ம தினமும் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம மருத்துவரையே சந்திக்கக்கூடிய நிலைமையே நமக்கு ஏற்படாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஆப்பிளில் பெக்டின், குவெர்செடின் போன்ற ஊட்டச்சத்துக்களுமே இருக்கு. செரிமானத்தை மேம்படுத்தி ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொடுத்து எந்த நோயுமே வராமல் தடுக்கக்கூடியதாக ஆப்பிள் பழங்கள் இருக்குங்க. ஆப்பிள் பழம் கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளும் விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். தினமும் ஒரு ஆப்பிள் பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இதயத்தை நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாங்க. ஸோ ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா அதிக ஃப்ளவனாய்டுகள் நம்ம உட்கொள்ளும் போது அது இருதய நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை 35% குறைக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ வயதான ஆண்கள் மற்றும் கிட்டத்தட்ட 35,000 பெண்களை கொண்டு ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க ஆப்பிளை கொண்டு நடத்தப்பட்ட அந்த ஆய்வில் இதய நோய், மாரடைப்பு மற்றும் இது மாதிரி சம்பந்தமான அந்த மரணத்தை எல்லாம் தடுக்கிறதுக்கு ஆப்பிள் பழம் உதவிகரமாக இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. இப்போ விலங்குகளினுடைய ஆய்வுகளில் தோலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு ஆப்பிள் பழம் உதவிகரமாக இருக்கு அப்படின்றதையும், இதயம் மற்றும் ரத்த நாளங்களை ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து ஆப்பிள் பழம் பாதுகாக்குதுன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ குறிப்பாக சொல்ல முடியும்னா ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாம் குறைக்க வைத்து இதயத்திற்கு வேண்டிய நல்ல கொலஸ்ட்ரால்களை மட்டுமே கொடுத்து ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு சீரான அளவில் கொடுத்து மாரடைப்பு, பக்கவாதம், இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைக்கிறதுக்கு தொடர்ந்து ஆப்பிள் பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம ஆப்பிள் பழங்கள் எடுத்துக்கொண்டோம்னா மூளை ஆரோக்கியத்தை நம்ம பராமரித்துக் கொள்ளலாம். அதுக்கு தினமும் ஒரு ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கணும். ஆப்பிள் பழங்கள் இருக்கக்கூடிய பாலிஃபினால்கள் மூளையை பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற நரம்பியல் கடத்திகள் நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்குது. வயது தொடர்பான நினைவு ஆற்றல் இழப்பிலிருந்து நம்மை பாதுகாக்குது. ஆப்பிள் ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஃபோலேட் குறைபாட்டை நமக்கு சரி பண்ணும். இது அல்சைமர் நோயை தூண்டக்கூடிய புரதங்களுடைய செறிவை குறைக்கிறதால அல்சைமர் நோயெல்லாம் வருங்காலத்தில் நமக்கு வராது. நரம்பியல் கடத்திகளான அசிட்டைல்கோலினுடைய அளவை இந்த ஆப்பிள் ஜூஸ் நமக்கு பராமரிக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆப்பிளை பீஸ் பண்ணி அப்படியே கடிச்சு சாப்பிட்றதா நல்லது. ஒருவேளை அப்படி எடுத்துக்கொள்ள முடியாதவர்கள் மட்டும் ஆப்பிள் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படியும் நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது செயற்கையான இனிப்புகள் எதுவுமே சேர்க்காம அந்த ஆப்பிள் பழத்தினுடைய இயற்கையான இனிப்பை அப்படியே நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அப்போதான் முழுமையான ஊட்டச்சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும், மருத்துவன்மைகளும் கிடைக்கும். இதனால உங்களுடைய உடல் நரம்புகள், குறிப்பாக மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள்லாம் தளர்த்தப்பட்டு மூளை செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க. ஞாபக மறதி அப்படின்ற ஒரு பிரச்சனையே உங்களுக்கு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்கள் தினமும் ஒரு ஆப்பிள் பழங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா முகப்பொருட்களை குறைத்து சரும ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆப்பிள் பழங்கள் இருக்கக்கூடிய ஃப்ளோரிசன் அது வயதான சருமத்தை நீக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். அபிஜெனின், ஜெனிஸ்டீன் மற்றும் பிற பாலிஃபினால்கள் உங்களுடைய சருமத்தை சூரிய ஒளி மற்றும் புற ஊதா கதிர்களால் ஏற்படக்கூடிய அலர்ஜி மற்றும் அப்புறம் கருப்பு வெள்ளை புள்ளிகளிலிருந்து உங்களை பாதுகாக்குதுங்க. சருமத்தில் உண்டாகக்கூடிய எண்ணெய் சுரப்பை கட்டுப்படுத்தி முகப்பொருள் வருவது தடுக்கிறதுக்கு, தோல் புற்றுநோயெல்லாம் தடுக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதனால் உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அகற்றப்படும் பொழுது மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. குறிப்பாக அந்த ஒரு இளமையான தோட்டத்தை நீங்கள் பெறுவீங்க. உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. அதுக்கு நீங்கள் ஆப்பிள் பழத்தை தினமும் எடுத்துக்கொள்ளணும். தினமும் ஒரு ஆப்பிள் பழம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு ஆப்பிள் பழம் உறுதுணையாக இருக்கும். இப்போ நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா உடல் எடை இன்னும் அதிகப்படுத்தப்படுமே தவிர குறையாது. அப்போ நம்ம ஆப்பிள் பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ், பசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளை தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆப்பிள் பழங்கள் எடுத்துக்கலாம். சின்னதாக ஆப்பிள் பழத்தை பீஸ் பண்ணி அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது 2.6 கிராம் அளவுக்கு நார் சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது செரிமானத்தை மெதுவாக்குவதோடு திருப்திகரமான ஒரு உணவையுமே உங்களுக்கு கொடுக்கும். பசியை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதன் மூலம் அதிகமாக சாப்பிட தடுக்க முடியும். எடை குறைப்பு சாத்தியமாகும். ஆப்பிள் பழங்கள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலத்தை இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிரும். ஸோ இதனால தேவையில்லாத கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் இல்லாமல் கனக்கச்சிதமான கட்டுடல் மேனி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தினமும் நீங்கள் ஒரு ஆப்பிள் பழங்கள் எடுத்து கேட்டீங்க அப்படின்னா நீரிழிவு நோயை உங்களால் கட்டுப்படுத்த முடியுங்க. இப்போ 9 ஆண்டுகளில் சுமார் 38,000 பெண்களிடம் நடத்தப்பட்ட தொற்று நோயியல் ஆய்வில் ஆப்பிள் உட்கொள்ளக்கூடிய
இருக்கக்கூடிய டைப் 2 நீரிழிவு நோயாளிகள், அதாவது சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு இடையான தொடர்பு வந்து கண்டறியப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் இருந்து 2 ஆப்பிள்களை சாப்பிடுபவர்களுக்கெல்லாம் டைப் 2 நீரிழிவு நோய் வருவதற்கான ஆபத்து 28% குறைகிறது என்று சொல்லியிருக்காங்க. கணையத்தில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்களினுடைய சேதத்தையுமே இது பாதுகாக்கும். அப்போ இன்சுலின் போதுமான அளவுக்கு சுரக்கப்படும் போது அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டு விடலாம். ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை பெறணும் அப்படின்னா தினமும் ஒரு ஆப்பிள் பழங்களை எடுத்து நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே.